கடும் காய்ச்சல், உடற்சோர்வு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறிய முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், என்ன காய்ச்சல் பரவி வருகிறது என்பதை ஆய்வு செய்து மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருப்பதாக தெரிவித்தார். மேலும் கேரளாவில் 24 மணி நேரத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர், ஒமைக்ரானின் திரிபுநிலை வேகமாக பரவி வருவதால் உடனடியாக தமிழகத்தில் கொரோனா பரிசோதனையை தொடங்க வேண்டும் என்று எச்சரித்தார். இந்த நோய் பரவலில் முழு கவனம் செலுத்தவில்லை, சுகாதாரத்துறையும் அதிலே கண்ணும் கருத்துமாக செயல்படவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் என்னுடைய குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றேன். அதனுடைய விளைவு தான் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நான் தொடர்ந்து ஏற்கனவே சொன்னேன், கடுமையான காய்ச்சல், கடுமையான உடல் சோர்வு, அதே போல் ஃபெட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த பாடி டயர்டு, கடுமையான உடல் வலி, இப்படி நிறைய பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை மறுத்தாங்க. இன்றைக்கு என்ன நிலைமை நீங்களே எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நேற்றைக்கு கூட அமைச்சர் பேட்டி அளித்திருக்கார், நான் அதனையும் பார்த்தேன். இன்றைக்கு ரன்னிங் நோஸு, கோல்டு, காஃபு, கடுமையான உடல் சோர்வு, உடல் வலி, டயர்டு, காய்ச்சல், இந்த சிம்டமோட தமிழகத்தில் நிறைய பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க. சில பேர் வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு என்ன நிலைமை? கேரளாவில் 24 மணி நேரத்தில் 238 பேர் கோவிட் பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ் இன்றைக்கு இப்போ கேரளாவில் நம்ம பக்கத்து மாநிலத்தில் வந்திருக்கு. இது வரைக்கும் 768 கொரோனா பாசிட்டிவ் கேஸை கேரள அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. 3 இறப்பை கேரள அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கொரோனா கேஸ் இருக்குது. இது ஏற்கனவே நான் ட்விட்டரில் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டிலையும் என்ன கேஸுன்றதை நம்ம ஆய்வு பண்ணணும், கண்டறியணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்கிறோம். இப்போ என்ன நோயினே கண்டுபிடிக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் சீசனல் ஃப்ளூ அப்படின்னு நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? இந்த அரசு எல்லாத்தையுமே சீசனல் ஃப்ளூ அப்படின்றாங்க. இப்போ ஃப்ளூ காய்ச்சலுங்க, ஃப்ளூ காய்ச்சல் நான் ஏற்கனவே சொன்னேன், ஃப்ளூ காய்ச்சலுக்கே மருந்து இல்லைன்னு சொன்னேன். டேமி ஃப்ளூன்ற மருந்து தொடர்ந்து இன்றைக்கி உடனே எல்லோரும் கொடுக்க நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ டேமி ஃப்ளூ, ஒசல்டாமிவர் என்று சொல்லக்கூடிய டேமி ஃப்ளூ 250 மில்லிகிராம் அதை இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ அதை கொடுத்தும் அந்த காய்ச்சல் செட்டில் ஆக மாட்டேங்குது. அமெரிக்காவில் இப்போ கொரோனா இருக்குது தொடர்ந்து சொல்கிறாங்க. என்னுடைய அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட நான் பேசுகிறேன். என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, அங்கே கோவிட் பாசிட்டிவ் இருக்குது, நாங்கள்லாம் ஹோம் ஐசோலேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. 12% கேஸ் இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் 54,000 கேஸ் கொரோனா கேஸ் இருக்குது. சிங்கப்பூரில், அண்டை நாடான சிங்கப்பூரில் 54,000 கேஸ் இருக்குது. இதை பற்றி இந்த அரசு கவனம் கொள்ளுதா? மலேசியாவில் 12,500 கேஸ் இருக்குது, கவனம் கொள்ளுதா? அது எந்த நோய் என்பதை கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணுங்கள், அதையே மறைக்கிறீங்க. இதுவரைக்கும் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவமனையில் இந்த காய்ச்சல் என்று சொல்லுவவர்களை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள் என்று அறிவுரை வரவில்லை. ஏன் இந்த அரசு காய்ச்சலை பரிசோதிக்க தயங்குகிறது என்ற கேள்வியை முன்வைக்கிறேன். ஏன் நீங்கள் தயங்குறீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.